சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் காலை சிவபெருமான் பிச்சாடனராக காட்சியளிப்பது ஒரு முக்கியமான தத்துவத்தை உணர்த்துகிறது. கார்கால முனிவர்களும் அவர்களின் பத்தினிகளும் தங்கள் தவத்தின் வலிமையால் அனைத்தையும் அடையலாம் என்று கருதி ஆணவத்துடன் கடவுளையும் மதிக்காமல் இருந்தனர். அதை உணர்ந்த சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் ஆணவம் கொண்டவர்களுக்கு பாடம் புகட்ட விரும்பினர். அதற்காக சிவபெருமான் பிச்சாடனராக ஆடையில்லாமல் பிச்சை எடுக்கும் ரூபத்தில் தோன்றினார். அந்த அழகும் தெய்வீக காந்தமும் காரணமாக முனிவர்களின் பத்தினிகள் அவரை பின்தொடர்ந்தனர். அதே நேரத்தில் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தோன்றினார். அவரின் மயக்கும் வடிவைக் கண்டு முனிவர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் தங்களின் நிலை புரிந்தது. அப்போது சிவபெருமான் தனது இயல்பான ரூபத்திற்கு வந்து, ஆணவம் கொண்டால் யாரும் உண்மையான ஞானத்தை அடைய முடியாது என்று அறிவுரை வழங்கினார். இவ்வாறு ஆணவத்தை அகற்றும் தத்துவத்தையே பிச்சாடனர் திருவடிவம்